டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் முக்கியமானது ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ அத்தகைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கையானது முற்றிலும் 100% நம்ப வேண்டும். நம்புவதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 1% மட்டும்தான் நாம் கடவுளையோ அல்லது நம்பிக்கையோ நாம் ஒரு லக்கையோ நம்ம விரும்பலாம். மீதம் 99% உங்களிடம்தான் இருக்கின்றது அந்த நம்பிக்கை. ஸோ நமக்கு எப்போ நம்பிக்கை வரும் நீங்கள் சொல்லுங்கள்? நமக்கு எப்போ வரும்? ஒரு வேளையில் நமக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை எப்போ வரும்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்பிக்கை வரும். இப்போ இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கைனா நம்ம மேகக்கூட்டங்கள்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மேகக்கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு இல்லை ரொம்ப வேர்க்கும், மழை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, காற்று எல்லாம் அடிக்கும்போது நிச்சயமாக இன்றைக்கி எப்படியாவது மழை வரும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நம்மளுடைய சரௌண்டிங்ஸை பேஸ் பண்ணி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பொய்த்து போகலாம், அப்படியே மழை அப்படியே போய்டும். ஆனால் எப்படினாலும் கொஞ்சம் மழை வரும். வானிலை அறிக்கையை சொல்வதும் அதை போன்று தான். இப்போது சாதகமான சூழ்நிலை எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அப்பொழுது தான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய பர்சன்டேஜ் ஆனது கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நாம் பிஜிடிஆர்பியில் ஜெயிப்பதற்கு நமக்கு சாதகமாக வரக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கணும்? ஒரு பக்கம் நம்ம ஆப்போசிட் சைடில் சிந்திப்போம். கொஸ்டின் ஈஸியாக இருக்கணும் சார், நம்பர் 1. நான் படித்ததெல்லாம் வந்திருக்கணும், நம்பர் 2. எனக்கு நான் அட்டன் பண்ண கேள்விகள் அனைத்திற்கும் மதிப்பெண்கள் வர வேண்டும். இந்த 3 தான் எல்லோரும் அன்றைக்கி விழுந்து சாமி கும்பிடுவோம். இல்லைனா படிப்பதற்கு முன்னால் நான் அன்றைக்கி படித்த கொஸ்டின்லேருந்து கேள்வி வந்துடணும். இப்படியே நம்ம எல்லாருமே வேண்டும் இல்லைங்களா? சொல்லுவாங்க, உப்பு வைக்க போனால் மழை அடிக்குது, உமி வைக்க போனால் காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேரம் பூராமே கெட்ட நேரமாக இருக்குன்னு. ஈவன் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இன் ஹிஸ் பேப்பர் போட் he used to say during his childhood whatever he took efforts he failed in his attempt. While sending the paper boat, his paper boat alone sunk. தண்ணியில் மூழ்கிடும். ஸோ அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு தோல்வியே கிடைக்கி அப்படின்னு நினச்சிருப்பார். பட் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தான் நினைப்பார். ஒன்லி ஆஃப் லேட் he understood that the success depends on my worries and likes and dislikes அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய லைக்ஸும் டிஸ்லைக்ஸையும் பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையும். அப்போது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை லைக் பண்ணணும். அதோடு முடிவடைவது இல்லை, அந்த பாடத்தை முழுமையாக நீங்கள் கற்க வேண்டும். எப்படி மழை வருவதற்கு முன்னால் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படி வந்துச்சுல, அது மாதிரி கொடுக்கப்பட்ட யூனிட் அனைத்திலும் நீங்கள் ஒரு சர்வமயம் ஃபுல்லாக ஒரு எக்யூப்டாக வச்சுருக்கணும். அப்போ தாங்க கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் எப்படி ஈஸியாக கேட்பாங்க? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பாஸ் பண்ணுற எக்ஸாமாக இருக்கட்டும். கடந்த 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடீஸில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருந்தாங்க மாணவர்கள், மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. பாஸ் பண்ணுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாணவர்கள் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க, 35% எடுத்துருவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது நாம் பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போது ஒலிம்பிக்ஸ்லேயோ அல்லது ஏதோ ஒரு காம்படிஷன் இந்த டைவிங் அடிப்பாங்க, டைவ் பண்ணுறவங்க, அதே மாதிரி தண்ணியில் ஸ்விம் பண்ணி போகிறவங்க, இது எந்த ஒரு எஃபர்ட் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கும். அப்போது அத்தனை ஸ்விங் பண்ணுவாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அந்த லேண்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு முன்னாலேயோ பின்னாலேயோ அந்த அவங்க ஜம்ப் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது ரொட்டேட் ஆகிறதா இருக்கட்டும், அதில் மாறினால் கூட மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. இதைத்தான் நான் சொல்லுவேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படித்ததை திரும்ப நினைவு கூறணும். நீங்கள் டெஸ்ட் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் முடியும். ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே. ஒரே நாளில் எல்லாம் செஞ்சிட முடியாது. கடைசி நிமிஷத்தில் லாஸ்ட் நிமிஷத்தில் இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல, 2 வருடம் ஆச்சு, இனிமேல் டிஆர்பி வராது, டெட்டு தான் முதல்ல வரும், காலேஜ் டிஆர்பி முதல்ல வரும், பாலிடெக்னிக் வரும், அது எப்போ வேணாலும் வரட்டுங்க.
நான் திரும்பவும் சொல்லுவேன், 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒலிம்பிக்கில் 4 வருடமும் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் தான் ஜெயிப்பாரே ஒழிய, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் யாரும் ஜெயிப்பது இல்லை. அதுபோல தான் டிஆர்பி வரும். அதற்கு முன்னால் நீங்கள் 100% தயாராக இருக்கிறீர்களா வெற்றிக்கு? அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறதா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அந்த அத்தனை யூனிட்லும் நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும். என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வரலாம். உங்களுக்கு வேலை பளு இருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய சாக்குப்போக்கு, லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவேன். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நல்லா வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது, மேகம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு மழை வரும்னா எப்படி வரும்? வரவே வராது. ஸோ நீங்களும் வெயிலும் காற்றும் ஒரு தான். மேகக்கூட்டங்கள் போன்று எப்படி மேகக்கூட்டங்கள் மேலே ஏறி மழையை பொழிகிறதோ அதுபோன்று உங்களுடைய மைண்டில் அந்த பாடப்பகுதிகள் எல்லாம் ப்ரெக்னென்ட் க்ளவுட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கணும். சரியான நேரத்தில் கொஸ்டினை வாங்கின உடனே நீங்கள் மழைன்னு எழுதிடலாம். நான் சொல்லுவேன், ஒரு 20 நிமிடத்தில் என்னுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. 10 மணிக்கு வாங்கி 10:20க்கு 75 கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அப்படியே வரிசையாக ஷேர் பண்ணுறதான் வேலை. அந்த கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் தெரியுது, அந்த கொஸ்டினை பார்த்தா ஆன்சர்ஸ் தெரியுது. 76 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டேன். அதை போன்று தான் நீங்கள் நம்பிக்கையை வைத்து, அந்த நம்பிக்கை என்பது உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இருக்குது. ஸோ நம்முடைய சேனல் சார்பாக இப்போ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் உங்களுடைய பயிற்சி. கிளாஸுக்கு சஃபிஷியண்ட்டாக நம்பர் வரல. ஸோ மெட்டீரியல் வேணும்னா வாங்கிக்கலாம். எந்த வகையான மெட்டீரியலாக இருந்தாலும், எந்த வகையான டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் வரலாம். எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வரலாம், பல சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்கள். காமர்ஸுக்கு வரலாம், காமர்ஸ் சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள். இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு உங்களுடைய பாடப்பகுதிகளை படித்துட்டு நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயித்து ஒரு நல்ல ஆசிரியராக வர முடியும். தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி.